பண்றாருன்னா, நேரா பணத்த கொண்டு போய் நாம செல்வத்திட்ட குடுத்து, "செல்வம் இந்த பணத்த நீ வாங்கலன்னா என் ஃப்ரெண்டே இல்லடா" அப்படின்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம செல்வம் அந்த பணத்த வாங்கிறாரு. வீட்டுக்கு வந்து மீனாவோட சண்ட போடுறாரு. அதுக்கு மீனா என்ன சொல்றாருன்னா, "உங்க அண்ணன் பணத்த கொண்டுட்டு ஓடுன மாரி தானே நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்?" அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நம்ம முத்துக்கு கோவம் வந்து அடிக்க போயிறாரு. ஆனா அவரு சொல்றாரு, "நீ எங்க அண்ணனோட என்னைய ஒப்பிட்டல்ல" அப்படின்ற மாரி கோவத்துல வீட்ட விட்டு வந்துர்றாரு. அப்பாட்ட சொல்லிட்டு விசேஷத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகும்போது, அப்பா என்ன சொல்றாருன்னா, "அண்ணாமலை அதாவது வீட்டுக்காரமையும் கூட்டு போப்பா" அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நான் தனியா போய்க்கிறேன்னா, "அப்படி போக்கூடாதுப்பா. சேர்ந்து போங்க ஒரு விசேஷத்துக்கு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம மீனாவ கூப்பிட்டு வராரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "அங்க வந்து பாரு நான் பண்ணது சரியா இல்லையாங்கிற உனக்கே புரியும்ன்னு" சொல்லிட்டு அங்க போறாங்க. ஆனா போனதுக்கு பிறகு தான் தெரியுது, அங்க செல்வம் எல்லாருக்கும் தண்ணி வாங்கி குடுத்துக்கிட்டு ஜாலியா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு முத்துக்கும், மீனாவுக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாயிருது. சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாருக்குமே சாப்பாடு கடையில வாங்கி வச்ச மாதிரி இருக்கவும், எல்லாருமே சண்டைக்கு போறாங்க. அதாவது நம்ம செல்வத்திட்ட, "உங்க பெரியப்பா வீட்டு விசேஷம் எப்படி ஆர்டர் எடுத்து பண்ணாங்க? நீ என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொன்ன உடனே செல்வத்தைக்கு அவங்க சொந்தக்காரவங்களுக்கு சண்டை வரும்போது முத்து என்ன பண்ணிடுறாருன்னா, அதாவது நம்ம செல்வத்த அடிச்சவர பதிலுக்கு இவரு அடிச்சிடுறாரு. ஒரு கூட்டமே கூடிடுறாங்க. "எப்புட்றா எங்க ஊர்ல வந்து எங்க மேலயே கை வைக்க போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, கூட்டம் கூடுனது மட்டும் இல்லாம, நம்ம முத்துவையுமே அடிச்சு விரட்டுற மாரி